ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் 4 பேர் விடுதலையை எதிர்த்து கர்நாடக அரசு தொடுத்த மேல்முறையீட்டு வழக்கின் விசாரணையை உச்சநீதிமன்றம் வரும் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. சொத்து குவிப்பு வழக்கில் முதலமைச்சர் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேர் விடுதலைக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதி பினாகி சந்திரகோஸ், நீதிபதி அமித்வராய் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து வருகிறது. கடந்த மாதம் 12ஆம் தேதியன்று விசாரணை முடிந்த நிலையில் வழக்கின் இறுதி வாதம் நேற்று மீண்டும் நடைபெற்றது. அப்போது கர்நாடக அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் PV ஆச்சாரியா, ஜெயலலிதா உட்பட 4 பேரை விடுதலை செய்து கர்நாடக உயர்நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என வாதிட்டார். பின்னர் மனுதாரர்களில் ஒருவரான சுப்பிரமணியசாமி தான் சட்டத்தின் அடிப்படையில் சில வாதங்களை முன்வைக்க வேண்டியிருந்த நிலையில் அவர் தன்னுடைய வாதங்களை எழுத்து வடிவில் தாக்கல் செய்தார். அத்துடன் சொத்து குவிப்பு வழக்கில் மேல்முறையீட்டு மனு மீதான இறுதி வாதங்கள் அனைத்தும் நிறைவடைந்தன. அதே சமயம் சொத்து குவிப்பு வழக்கில் தொடர்புள்ள நிறுவனங்கள் தங்களை விடுவிக்க கோரி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை ஜூன் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.